நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்களால அவமானப்படவே முடியல மாமா. நீ தவ பாட்டியோட ரூம்ல தான் படுத்து தூங்கியிருக்கா. காலையில சாரதா சொல்லிதான் எனக்கே தெரியும். ஒரு ராத்திரிக்கு அவங்க தங்க வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. சாரதா கூட அவளை படுக்க வச்சிருக்கலாம் இல்லையா? அதுக்கு பதிலா சொந்தக்காரி மாதிரி நினைச்சுக்கிட்டு பாட்டி ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. மாதவ் மாமா இதுக்கப்புறம் என்னதான் பண்றது? அவ கண்ணத்துல 2 அறை கொடுத்து அவ கைய பிடிச்சு ரோட்ல தள்ளி விட்டு கேட்ட பூட்டணும். நான் சொல்றது கரெக்ட் தானே மாமா? தற்சமயம் அது வேண்டாம். அதுக்காக ரொம்ப நாள் வரைக்கும் பொறுக்கணும்னு அவசியம் இல்லை. லட்சுமி நாம சொல்றது கேட்கலன்னா கடைசி அஸ்திரமா நம்ம இதை தான் செய்ய வேண்டியது வரும். அந்த வேலையை பண்றதுக்கு நாம எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் போலி கண்ணீர் விட்டு அவங்க அம்மாவையும் பாட்டியையும் மயக்கிடுவா. கூட பிறந்த தங்கச்சின்னு நினைச்சு அம்மா எங்க கூடவே தங்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். பசங்க மேல இருக்க கோவத்தை தீக்க ஒருவேளை அம்மா அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம பொறுமையை ஹேண்டில் பண்ணணும் மகி. நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா அது தேவையில்லாம பிரச்சனை கொண்டு வந்துடும். நேத்து அம்மா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன? ராத்திரியில ஒரு பொண்ணை தனியா அனுப்புறது சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்பதான் பொழுது விடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்லுவாங்க? என்னைக்குமே ஏதாவது ஒரு காரணத்தை அத்தை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அதை கேட்டு இங்க இருக்க ஆம்பளைங்க தலை குனிஞ்சு சம்மதம் தெரிவிப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் இந்த வீட்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு மாதவன் மாமா. இது நமக்கு தான் ஒரு பெரிய அவமானம். நேத்து இந்த வீட்ல ஒரு சவத்தை எரிக்கிறத நாங்க பார்த்தோம். அந்த சவம் யாரோடதுன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஊர்க்காரங்களோட முகத்தை பார்க்க முடியுமா என்ன? இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொண்ணை நாங்க வீட்ல பார்த்தோம். அது யாருன்னு மத்தவங்க கேட்டாங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்றது? தங்கச்சின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரா? நீ ஒரு வேலை பண்ண மகி. முதல்ல அம்மா கிட்ட போய் இதை பத்தி நீ பேசு. நீ தானே மூத்த மகன், உனக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பசங்க யாரும் ஆட்சேபம் பண்ணாதனால அவளை நான் இந்த வீட்டுல தங்க வச்சேன் அப்படின்னு நாளைக்கு உங்க அம்மா அதை சொல்லக்கூடாது இல்லையா? பொறுமையா உங்க அம்மா கிட்ட பேசு. கோபமோ சண்டையும் எதுவும் பண்ணாத. புரிஞ்சுதா மகி? அம்மாவையும் சேர்த்து அவ முகத்தை நான் பார்க்க வேண்டியதா இருந்தா என் கண்ணை என்னை விட்டு போயிடும் மாதவ மாமா. இப்போதைக்கு எந்த சண்டையும் வேண்டாம் மகி. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அம்மா சொல்லு மகி. அவ எங்க? யாரு? அவ யாருன்னு சொன்னதா உங்களுக்கு புரியுமா என்ன? நேத்து ஒருத்தர் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, நான் அவளை பத்தி தான் கேட்கிறேன். நேத்து நடுராத்திரி ஆனதால் தான் அதை பத்தி கேட்காம விட்டுட்டேன். இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? அவளை எதுக்காக தேவையில்லாம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என் பசங்க 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதனால அவங்க கிட்ட கேட்க முடியல. இதுக்கப்புறம் கேக்குறேன், போதுமா? கேட்கறது பேசுறதெல்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இப்பவே அவளை வெளியே அனுப்புங்க. அவளை வெளியே தான் அனுப்ப போறேன். அவ போகிறதுக்கான ஒரு வழியை நீ ஏற்பாடு பண்ணணும். இந்த உலகத்துல எல்லா இடத்துக்கும் போக வழி இருக்குமா? அப்படியே ரோட்ல போய் நின்னாலே போதும். அவ எங்க போவான்னு நான் யோசிச்சேன்டா. அவளுக்கு வீடு வாசல் கிடையாது, சொந்தம் கிடையாது, எந்த ஆதரவும் கிடையாதுடா. சாப்பாட்டுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வழி இல்ல. இப்ப நீயே சொல்லு, அவளை நான் எங்கன்னு அனுப்பி விடுவேன்? இதுக்கான பதில கண்டிப்பா என்னால சொல்லவே முடியாதுமா. அவளை எப்படி கூட்டிட்டு வந்தீங்களோ அதே வேலை திருப்பி அனுப்பிடுங்க. அவ போகிறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றேன்ல. அம்மா, இந்த மாதிரி வீடு வாசல்னு எதுவுமே இல்லாதவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கம்மா. அதுக்கப்புறமா இந்த வீட்டை ஒரு அனாதை ஆசிரமா மாத்திடுங்க. உங்க பசங்க நாங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுறோம். மகி, நீ இப்படி கண்டபடிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. அவளை எங்க அனுப்புறதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும்
அந்த பொண்ணு இந்த வீட்ல தான் இருப்பா. நாங்க யாரும் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இந்த வீட்ல அவளை தங்க வைக்க கூடாது. மேல இருக்க ரூம்க்கு அவ வரமாட்டா, போதுமா? நேத்து இது ஒரு வீடா இருந்தது, மேல கீழேன்னு ஒரு வித்தியாசமும் இல்லாம இருந்தது. வெளியே இருக்கவங்க எல்லாரும் மேளம் கொடுத்த வீடுன்னு தான் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த வித்தியாசத்தை உருவாக்கிடாதீங்க. அததான் மகி நானும் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். அம்மா, நீங்க இப்ப அவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? இல்ல, அவ இங்கதான் தங்குவா. அதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்ல. அம்மாவோட பேர்ல இருந்த இடத்துல தான் இந்த வீடை கட்டினது. அம்மா அதை அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போவும் இது உங்க அப்பாவோட பேர்ல தான் இருக்கு. அவ உன் அப்பாவோட மகளாச்சே. ஏதோ ஒரு பொம்பளைக்கு பிறந்தவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசி நீங்க யாரை எதிர்க்கிறீங்க தெரியுமா? உங்க சொந்த பசங்களை. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்ல. அந்த பொண்ணு ஒண்ணு எனக்கு சொந்தம் இல்ல. என் வீட்டுக்காரரு அவளோட கைய பிடிச்சு இழுத்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். ஆனா இப்போ அவ அனாதையா இருக்கிறத பார்த்து ஒரு மனிதாபிமானத்தோட இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, அவ்வளவுதான். உங்க மனிதாபிமான கதலை எனக்கு தேவையில்லமா. அவளை இங்க தங்க வைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலனா நீ உன்னோட ரூம்குள்ளேயே இருந்துக்கோ, வெளியே வர வேண்டாம். அம்மா, ரொம்ப அற்புதமா பேசுறீங்க, அப்படிதானே? இந்த விஷயத்துல அப்படிதான். ம். நேத்து ராத்திரி அந்த பொண்ணு நம்ம வீட்ல தான் தூங்கி இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு. போட்டும் ஜெயா, நடந்தது நடந்துருச்சு. லட்சுமி கண்டிப்பா அவளை அனுப்பிச்சிடுவா. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல மாமா. அத்தை கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரரும் அதை கேட்டுட்டு கம்முன்னு வந்துருவாரு. என்னாச்சுன்னா அம்மா கிட்ட பேசுனீங்களா? அவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பசங்க சொல்ற வார்த்தைக்கு என்னைக்குதான் அவங்க மதிப்பு கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்னல மாதவன் மாமா, இதுதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப வேற என்னதான் பண்றது? அவ கைய பிடிச்சி தெருவுல கொண்டு போய் விடுறதுக்கு எத்தனை பேரோட உதவி வேணும்? நீங்க எதுக்காக இந்த மாதிரி மீசியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீயே போய் சொல்லு. எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏய், இப்படி எல்லாம் பேசாத ராஜு. பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்க்கணும். அந்த கேரளக்காரியோட பொண்ணு வேற யாரு? டேய், அப்படி இல்லடா, உங்க சொந்த அம்மாவா பார்க்கணும். இது எல்லாமே அம்மாவோட பிடிவாதம் தான் மாமா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இதுக்கு எதிராக என்ன பண்றதா இருந்தாலும் யோசனை பண்ணி பண்ணணும். பசங்க இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணா எந்த அம்மாவாவது கேட்பாளா என்ன? வயசான காலத்துல அம்மா பசங்க சொல்றத கேட்கணும். இங்க என்ன அப்படியே நடக்குது? 35 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்களை இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி நடத்துறாங்க. அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறதுக்கு இங்க இருக்கிறவங்களால முடியாது. முதல்ல அவங்க அதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையா? மாதவன் மாமா, அதானே சரியான விஷயம். லட்சுமி கிட்ட நான் திரும்பவும் பேசி பார்க்கறேன். நீங்க போய் சொன்னாலும் அம்மா கேட்பாங்கன்னு சொல்ல முடியுமா? உங்க கண்ணு முன்னாடி வச்சுதானே அந்த சவத்தை இங்க எரிச்சாங்க. மாதவ மாமா, நீங்க சொல்லியும் அம்மா கேட்டாங்களா? இல்லல்ல. நம்ம எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா எந்த வேலையும் நடக்காது. நம்ம எங்க கையை நீட்டணுமோ அங்க நீட்டணும். ராஜு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. எழுந்திருச்சு போய் முகம் கை கால் கழுவுமா, அப்பதான் நல்லா இருக்கும். ராத்திரி முழுக்க நீ அழுதுகிட்டே இருந்திருக்க. நம்ம உடம்புக்கு பலம் கிடைச்சதுன்னா மனசுல தெம்பு உண்டாகும். நீ எதுக்கும் கவலைப்படாத.
நீ அழுததுனால உன் மனசுல இருக்கிற அந்த வேதனையெல்லாம் போயிருக்கும். நீ உன்னோட உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும். நீ முன்னேறி போறதுக்கான சக்தி அந்த கடவுள் கொடுப்பாரு. உன்னை விட ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தான் அந்த அர்ஜுனன். ஆனா கடவுள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உடனே எழுந்து அவன் யுத்தத்துக்கு தயாரானான்ல. வாழ்க்கையே பெரிய யுத்தம் மாதிரிதாம்மா. இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் கடவுள்கிட்ட நிச்சயம் போய்த்தான் ஆகணும். ஆனாலும் அதை தாண்டி தைரியமா முன்னேறணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்க வழி பிறக்கும். ஏய், சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீ இந்த வீட்ல வந்து தங்கியிருக்கியா? ஏய், ஏற்கனவே நான் உன்னை இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்தி விட்டேன். நீ எந்த தைரியத்துல மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்க? ராஜு, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏய், வெளியில வாடி. டேய், அவ கைய விடுறா. பாட்டி, நீங்க இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். யார் இதுல இன்வால்வ் ஆனாலும் இவளை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புனாதான் நான் அடங்குவேன். வாடி வெளியில, டேய், வாடி. அவ கைய விடுன்னு சொன்னேன். அவ இங்க இருக்கதான் வந்திருக்கிறா. டேய், இது என்னோட ரூம். இந்த பொண்ணை நீ வெளியே அனுப்ப நினைச்சா முதல்ல என்னதான் இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பணும். அப்படியா? நான் முதல்ல இவ்வளவு வெளியில அனுப்புறேன். வாடி என் கூட. போடா வெளியில. என்னோட ரூமுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்றதுக்கு நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட கைய புடிச்சு இழுத்துட்டு போறதுக்கான தைரியம் உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? பாட்டி, உங்களுக்கு இவ யாரு? இந்த வீட்ல இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு இருக்கிற அதே உரிமை தாண்டா இந்த வீட்ல அவளுக்கும் இருக்கு. இறந்து போன என் பையனோட பிள்ளைங்க நீங்க 2 பேரும். அதனாலதான் சொல்றேன், இவளுக்கு இந்த வீட்ல இருக்கிற உரிமையை விட உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த மண்ணு ஒரு காலத்துல என்னோட பேர்ல இருந்தது. நான் என் பையனுக்கு கொடுத்துட்டேன். அதே இந்த மண்ணுல தான் உன்னோட அம்மா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கா. இப்பவும் யார் பேர்ல இருக்குன்னா இறந்து போன என் பையன் பேர்ல தாண்டா இருக்கு. அவனோட மகதான் இதோ இங்க நின்னுகிட்டு இருக்கா. இவளை இங்க இருந்து போ சொல்றதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேன். இந்த கிழவிக்கு என்னாச்சு? சாப்பிட்டு ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார வேண்டியதானே? அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அந்த பொண்ணு விஷயத்துல உங்க அம்மாவும் பாட்டியும் சப்போர்ட்டா இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவ என் கையில மாட்டுவா. அன்னைக்கு நான் கணக்க தீர்த்துக்கிறேன். நீ அப்படியெல்லாம் ஒன்றும் அவசரப்படாதடா. உங்க அம்மாவோட நான் பேசுறேன், நீ மேல போட. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி என்ன நடக்குதுன்னு? நீ இந்த யுத்தத்தை யாரோட தொடங்கியிருக்க? சொந்த பசங்களோடவா? யார தோக்கடிக்க நீ முயற்சி பண்ற? எப்பத்திலிருந்து உன் பசங்களை நீ எதிரியா பார்க்க ஆரம்பிச்ச? இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க பார்க்கவும் கேட்கவும் செஞ்சீங்க இல்லையா? யாரு யார் கூட யுத்தம் பண்ணாங்கன்னு நீங்க பார்க்கலையா என்ன? அவங்க உன்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கான நியாயமான காரணம் இருக்கு லட்சுமி. அவங்களுக்கு சவால் விட்டு அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க. தாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒரு அம்மா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்க முடியுமானே?
அம்மாவோட விருப்பத்தை பார்க்கறதுக்கு பசங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அப்புறம் நான் அம்மா மட்டும் இல்லைல்ல, ஒரு பொண்டாட்டி, ஒரு சகோதரி, ஒரு மருமக. அப்படி இருக்கிறப்போ நான் அந்த கடமையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஆமா, உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனவனோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு லட்சுமி? நீ பெத்த பசங்க வேணான்னு சொல்லியும் கூட அவன் பணத்தை கொண்டு வந்து எரிச்சிருக்கிற. அதை பார்க்க சகிக்காம தான் பசங்க ஒதுக்கி போயிருக்காங்க. அப்பவாவது அவங்களோட எண்ணத்தை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம எங்கேயோ தெருவில் கிடந்த பொண்ணை இப்ப வீட்லயே கூட வச்சிருக்கிற. அதுக்கு அர்த்தம் பசங்களோட சவால் விடுறதுக்கு நீ ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கல்ல? நான் யார்கிட்டயும் சவால் விடவே இல்லை. என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டதோ அதை தான் நான் செஞ்சேன். ஓ மனசாட்சிக்கு முதலிடம் பசங்களுக்கா இல்ல தெருவில் இருந்து கூட்டிட்டு வந்தவங்களுக்கா? எனக்கு அவ மேல பாசம் அன்பு எதுவுமே இல்லைன்னு. யாருமே இல்லாத பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் அனுதாபம் காட்டினேன், அவ்வளவுதான். பசங்களை வெறுத்துட்டா மத்தவங்க மேல அனுதாபத்தை காட்டணும். இது மூலமா வர்ற பிரச்சனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். நான் எச்சரிக்கை பண்ணிட்டு போறேன். என் ரூமுக்குள்ள வந்து உன்னை யாரும் இங்கிருந்து துரத்த மாட்டாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரையும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். ராஜு ஒரு கோவக்காரன், அதுலயும் குடிகாரன் வேற. அவன் குடிச்சு போதை ஏறிடுச்சுன்னா யாருக்கிட்ட என்ன பேசணும்னு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருக்கிற 3 ஆம்பளைங்களும் என்ன செஞ்சாலும் உன்னை இங்கிருந்து விரட்ட முடியாது. லக்ஷ்மி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. அவ சொல்றதுதான் இந்த வீட்டுல நடக்கும். இங்க இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் உனக்கும் எந்த சொந்தமும் இல்லைன்னு நீ நினைச்சுக்க. லக்ஷ்மி அவளோட மனசுல நீ ஒரு தூரத்து சொந்தன்னு தான் நினைக்கிறா. தான் புருஷனோட இன்னொரு மனைவிக்கு பிறந்த பொண்ண தான் மகன்னு சொல்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனா யாராலையும் வேண்டான்னு சொல்ல முடியாத ஒரு பந்தம் எனக்கு உன்கிட்ட இருக்குல்ல. என் மகனோட மகதானமா நீ. அது இல்லேன்னு ஆயிடுமா? நான் பார்த்து மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணுதான் இந்த லக்ஷ்மி. அவளுக்கு நீ பிறக்கலைனாலும் என் மகனுக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? உன்னை தங்க வைக்கிறதுக்கும் உன்னை பார்த்துக்கிறதுக்கும் நான் உரிமைப்பட்டவ. எனக்கு அந்த சொந்தம் ஒன்று போதும்மா. என்ன நடந்தாலும் நான் உன்னை இங்கிருந்து போக சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு சத்தியத்தை லக்ஷ்மி கிட்ட வாங்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த ரூம்ல என்னமா நடந்தது? நீ செய்ய தயங்குன அந்த விஷயத்த நான் செஞ்சிட்டேன் லக்ஷ்மி. ராஜு சொன்னதை கேட்டு நான் அவனை அடிச்சுட்டேன் லக்ஷ்மி. நான் இருக்கும் போதே அவ கைய பிடிச்சி இங்கிருந்து வெளியே அனுப்ப பார்த்தான். நான் விட்டுடுவேனா? நான் எங்கேயாவது போய்க்கிறேங்க. நீ எங்க போவ? உனக்கு போக எங்க இடம் இருக்கு? எங்கேயாவது போய்க்கிறேன். என்னால இங்க இருக்கிறவங்க உங்க கூட சண்டை போட வேண்டாம். இங்க இருக்க சண்டையை நிறுத்தணும்னு நீ முயற்சி பண்ணாத.
இப்படிலாம் நடந்ததுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லை. இங்க நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு லக்ஷ்மி. அந்த விஷயம் எல்லாமே இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. என் மகனும் இந்த பொண்ணும் தான் இங்க நடக்கிற விஷயத்துக்கு காரணம்னு நினைக்காத. அது எல்லாமே தற்செயலா நடந்ததுன்னு நீ நினைச்சுக்கலாம். நான் சில விஷயங்களை ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். என் பசங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக வருவாங்க நான் யோசிக்கவே இல்லை. என்னால தானே இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. நான் போயிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்காதுல்ல. நான் தானே உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ இங்கிருந்து போகணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் பசங்க இதை வச்சுக்கிட்டு எப்படி முன்னேறி போறாங்கன்னு நான் பார்க்கணும்ல. நல்லதுக்காக வேண்டிதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். தற்சமயம் நான் சொல்றத நீங்க கேளுங்க. சுருக்கமா சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லாரும் அம்மா பேச்சை கேட்கணும். அதுதான் இப்ப நீங்க எங்களுக்கு சொல்ல வர நன்மையா? நீ தனியா போய் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு என்ன நடந்தது? உங்க அம்மாவும் பாட்டியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். மாமா இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்னு சொல்ல வரீங்க? நான் அம்மா கிட்ட ஏற்கனவே மரியாதையா தான் பேசினேன். நீங்களும் அவங்களுக்கு சொல்லி பாத்தீங்க. கடைசியில நாங்க போய் கோவப்பட்டும் பேசி பார்த்தோம். ஆனா அம்மாவோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. வயசான காலத்துல ஏன் இப்படி பண்றாங்கன்னா நான் யோசனை பண்றேன். உங்க அம்மா கையிலிருந்து ஒரே நாள சொத்தை வாங்குறதுக்கு முடியுமா என்ன? முடியாதுல்ல. சகுனி மாதிரி நாம சூழ்ச்சி பண்ணி தான் அதை வாங்கணும். நீங்க சண்டைக்கும் பிரச்சனைக்கும் போனீங்கன்னா லட்சுமியோட கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகும். அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது. நாங்க இப்ப என்னதான் பண்றது மாதவ மாமா? இப்ப இப்படி நடக்கிற மாதிரி எப்போ நடக்கணும்னு விட்டுலாம் சொல்றீங்களா? அந்த பொண்ணு இந்த வீட்டுல சகஜமா தங்கறத நாங்க சகிச்சுக்கணும் சொல்றீங்களா? ஏய், சில நேரத்துல சில காரியங்களை நம்ம சகிச்சுதான் ஆகணும். பதுங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நம்ம பதுங்கி ஆகணும். அப்புறம் சரியான நேரம் பார்த்து நாம பாயணும். அதுதான் யுத்த தந்திரம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். உங்களோட எதிரி உங்க அம்மா இல்ல, அந்த கேரளாக்காரியோட பொண்ணு தான். அம்மாவோட சண்டை போட நீங்க ஒருபோதும் முயற்சி பண்ணக்கூடாது. அம்மா கிட்ட சண்டை போடாம அவளை இங்க இருந்து துரத்தி விட முடியும்னு உங்களுக்கு தோணுதா என்ன? ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத. இந்த இடமும் வீடும் அந்த ஆளோட பொண்ணுன்ற முறையில அவளும் இதுக்கு உரிமையை கொண்டாடலாம். இதிலிருந்து ஒரு பகுதி அவளுக்கு உரிமை இருக்குன்னு எந்த கோர்ட்டும் தீர்ப்பு சொல்லும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.